தமிழ்நாட்டை திட்டும்போது நாடாடாது. அப்பனுக்கு சாராயா, மகனுக்கு சத்துணவு. முடிஞ்சதுடா அவங்க அரசியல். காரி துப்புறான 500 ரூபா ஓட்டுக்கு வாங்குறானே, எங்காவது இப்படி இனம் இருக்கா? சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஒழிப்பேன்கிறார். இல்லை, அவரு ஒரு மனநிலை பிறண்டு போன ஒரு நபர். விஜய்க்கான மக்கள் எழுச்சியை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சினிமா கவர்ச்சி தான், ஒரு சதை கவர்ச்சி, ஒரு பாலின கவர்ச்சி, ஒரு செக்ஸ் வக்கர கவர்ச்சி தான். டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, அவர் பாட்டு. அப்பா அம்மா விளையாட்டு, இதுதான் ஒரு தலைவர். இப்படி ஒரு தலைவர் நமக்கு தேவை. கிடைச்சிருக்கான், காலத்தின் கட்டாயம். ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குறாரு. சொந்த திரைப்பட தொழிலாளர்கள் அந்த சகோதரிகளுக்கு பிரசவ கால இலவச மருத்துவமனை எங்காவது ஒன்று இருக்கான்னு காக்காது சொல்லுங்க. ஓ திரைப்படம் மக்களுக்கு நீ வேண்டாம். உன்னை கேமரா பிடிச்சிருப்பான், உனக்கு சோறு போட்டிருப்பான், உன் கார் ஓட்டியிருப்பான், ஒளிப்பதிவாளராக இருந்திருப்பான். அவங்களெல்லாம் விஜய் கவனிக்கலன்னு சொல்கிறீங்க? இல்லை, இப்போ எங்கே இருக்குது நீங்கள் காமிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். திமுக தேர்தல் அறிக்கை 550 தேர்தல் அறிக்கை வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்க. 5 வருஷம் கழித்து திருப்பி அதையே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 505 5 கூட நடக்காது. அதே கதை தான் விஜய்க்கு. விஜய் இன்னும் வரவே இல்லை. அவர் செய்வாரா செய்ய மாட்டாராங்கிறது வந்தால் தானே தெரியும். ஆமாம், வந்து ஒரு 75 வயசு ஆன 80 வயசு 100 வயசு ஆன பிறகு செய்யாமல் விட்டுட்டாரியா. வருத்தப்படுவதற்கு இந்த முட்டாள் மக்கள் தயாராக இருக்கிறார். தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஒழிப்பேன்கிறாரு. இல்லை, அவரு ஒரு மனநிலை பிறண்டு போன ஒரு நபர். மனநிலை பிறண்டு போன ஒரு நபர். அந்த நபர் ஒரு தமிழர்கள் வந்து திராவிடத்திற்கு மாற்றாக ஈழத்தமிழர் பிரச்சனையில் திராவிட இயக்கம் துரோகம் பண்ணிட்டான். விபி சிங் சொல்கிறாரு. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் நான் தமிழனுக்கு நாடு வேணும்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே. இதுதான் 10 கோடி பேருடைய தலைவிதி. பார்த்தீங்களா, 10 கோடி மக்களும் தமிழன் சாகிறத பார்த்து கண்ணீர் விடுறான். தமிழர்களுக்கு தலைவராக கூடிய ஜெயலலிதாவும் கருணாநிதியும் நீலி கண்ணீர் வடிக்கிறான். அப்போ விபி சிங் கேட்குறாரு, இப்போ பிரதமர் என்கிட்ட யாரும் தமிழ்நாட்டிலேருந்து எந்த கோரிக்கையும் வரலையே. ஜெயலலிதாவும் கேட்கல, கருணாநிதியும் கேட்கல. ஆனால் 5 லட்சம் மக்களை இரவோடு இரவா பதுங்கு குழியில் வச்சு கொள்கிறான். அப்போது இவர்கள் 2 பேரும் எதாக இருக்கான்? திராவிடமாக இருக்கான், ஆரிய அடி வருடிகளாக இருக்கான். இதுதான் மக்கள் இளைஞர்கள் பூரா 50 லட்சம் பேர் சீமானுக்கு பின்னாடி போனான். சீமான்கிட்ட போன பிறகு தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்டா. சீமானுடைய நோக்கம் பலாயிரம் கோடி பணம் செலுத்துவதற்கு ஒரு கொள்கை வேணும். இதுதான் சீமானுடைய நிலை. இப்போ சீமான்றது இப்போ எங்கே போயிட்டான்? விஜய்கிட்ட போகிறான். சீமா இப்போ தான் கத்துறான். அப்போ இப்படி தமிழர்கள் போகிற பக்கம் பூரா ஏமாறுறான். இது யாருடைய தவறு? தலைவர்களுடைய தவறா, மக்களுடைய தவறா? இப்பதான் வந்து திராவிட கொள்கையையும் தமிழ் தேசிய கொள்கையையும் சேர்த்து விஜய் எடுத்துக்கிட்டு வர்றாருன்னா, அப்ப இந்த போக்குல நிறைய பேர் அவர் கூட ஒண்ணு சேருவாங்கல்ல. திராவிடமும் தமிழும் எப்படிமா சேரும்? எண்ணெயும் தண்ணி எப்படி சேரும்? இல்ல, அவருமே சேர்க்கணும்னு சொல்ல, ரெண்டுமே 2 கண்கள். அவருக்கு ரெண்டுமே தெரியல. அவருக்கு தெரிஞ்சது பூரா சினிமா தான் தெரியும். 25 வருஷம் 25 வருடமாக அவருக்கு தெரிஞ்சது பூரா டான்ஸு, சினிமா, நடிகைகளோட குத்தாட்டம் போடுவதுதான் தெரியுமே தவிர 25 ஆண்டு காலம் அவருக்கு சரி அரசியலே தெரியாது. அப்போது இந்த சினிமா கவர்ச்சி கூட்டம் அவர் அரசியல் தலைவனாக பார்க்கிறது. அவர் அரசியல் தலைவர்களாக உருவாகணும். சினிமான்னு சொன்னாலுமே சினிமாவிலையுமே இப்ப தலைவா படமாகட்டும், சர்க்கார் ஆகட்டும், நிறைய அரசியல் சார்ந்து தானே பேசியிருக்காரு. அரசியல் சார்ந்து பேசி 200 கோடி ரூபா வாங்கிக்கிறாரு. கத்தி படத்துல கொக்கோ கோலாவுக்கு விவசாயிகளோட தண்ணி பூரா திருடுறான், எதிர்த்து போராடணும்னு அந்த படத்தில் போராடி 200 கோடி சம்பளம் வாங்கிக்கிறாரு. நிஜ வாழ்க்கையில் கொக்கோ கோலா குடிங்கப்பா எல்லாரும், விவசாயி சாப்பிட்டோம், அவன் தாலி அறுக்கட்டும், கொக்கோ கோலா குடிங்க. அவன் இருந்தா என்ன போனான, எனக்கு 5 கோடி ரூபாய் சம்பளம் எதுக்கு? கொக்கோ கோலா விளம்பரத்துக்கு. அந்த ஆடு இப்போ வர்றதா தெரியும். எப்பவோ வரட்டுமா? அவர் நடிக்கும்போது விவசாயியெல்லாம் இருந்தானா இல்லையா? ஒரு விவசாயி இருந்தா இல்லையா? இவர் என்ன 40,000 வருஷத்துக்கு முந்தையா இருந்தார்? இல்லை, போலி தலைவர்கள், போலி நடிகர்கள், மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே இல்லை. அப்போ விஜய்க்கான மக்கள் எழுச்சியை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சினிமா கவர்ச்சி தான், ஒரு சதை கவர்ச்சி, ஒரு பாலின கவர்ச்சி, ஒரு செக்ஸ் வக்கர கவர்ச்சி தான். டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, அவர் பாட்டு. அப்பா அம்மா விளையாட்டு, இதுதான் ஒரு தலைவர். இப்படி ஒரு தலைவர் நமக்கு தேவை. கிடைச்சிருக்கான், காலத்தின் கட்டாயம். இல்ல சினிமாவா பாருங்க அப்படின்னு தான். இல்ல சினிமா
அரசியல் தலைமுறை அங்கிருந்து தானமா வர்றான். அப்படி சினிமாவை பார்க்க முடியும்? சரி. அரசியல் தலைவன் இந்த சினிமா தேட்டர்லையா போய் கண்டுபிடிப்பான் தமிழன்? ஒரு ரசிகன், விஜய் ரசிகன், விஜய் வச்சு கல்யாணம் பண்ணணுன்னு வர்றான். எதிர்கால மனைவியை கூட்டிகிட்டு வர்றான். விஜய்க்கு கேட்டு திறக்கலை. பிஎம்டபிள்யூ பென்ஸ் இருந்தால் தான் அங்கே திறக்கும் கதவு. ஏழை தொண்டு ஆட்டோவில் வர்றான், திறக்கலை. நேராக லியோ படம் ரிலீஸ் ஆகுது கடலூரில். கூட்டிகிட்டு போகிறான் எதிர்கால மனைவியை, தாலியோடு போகிறான், நண்பர்களோடு போகிறான். விஜய் வந்துட்டார், எதில்? ஸ்க்ரீனில் வந்துட்டார். கண்டா தாலியை. இது நாடாமா? அது அடுத்து சொன்னால் அது நான் சகோதரியிட்ட சொல்லக்கூடாது. விஜய் மாதிரியே பையன் பிறக்கணும்னு அவன் இது எங்கே போய் சொல்கிறது? அப்போ இல்லை, ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலர் காரி மூஞ்சில துப்புறான ஒரு காய நீலாம் தமிழ்நாடு துப்புறான இதா? இது யார் மூஞ்சி? ஒட்டுமொத்த 10 கோடி பேர் மூஞ்சி. தமிழ்நாட்டை திட்டும்போது நாடாடாது. அப்பனுக்கு சாராயம், மகனுக்கு சத்துணவு. முடிஞ்சதுடா அவங்க அரசியல். காரி துப்புறான 500 ரூபா ஓட்டுக்கு வாங்குறானே. எங்கேயாவது இப்படி இனம் இருக்கா? குவார்ட்டர் கொடுத்தா ஓட்டு போடுறானே, காக்கா பிரியாணி கொடுத்தா ஓட்டு போடுறானே. இப்படி ஒரு இனம் எங்காவது இருக்கா? ஒருத்தனா செய்கிறான், 2 பேரா செய்கிறான். அடுத்த எம்ஜிஆர்னு தானே விஜய் சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன டிஃப்ரென்ஸ்? என்ன டிஃப்ரென்ஸ்னா, எம்ஜிஆருக்கு வாரிசே இல்லாமல் சுடுகாடாக கிடக்குது ராமாவரம் தோட்டம். பார்த்தீங்களா? பல ஆயிரம் கோடி சொத்தெல்லாம் அவர் சேர்க்கல. சொத்தை பூரா காது கேளாத ஒரு பள்ளி, கண்ணு தெரியாத ஒரு பள்ளி. இந்த நாட்டுக்கே சொத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டார். அங்கே விளக்கு போடுறதுக்கே ஆள் இல்லை. ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குறாரு. சொந்த திரைப்பட தொழிலாளர்கள் அந்த சகோதரிகளுக்கு பிரசவ கால இலவச மருத்துவமனை எங்காவது ஒன்று இருக்கான்னு காக்கா சொல்லுங்கள். திரைப்படம் மக்களுக்கு நீ வேண்டாம். உன்னை கேமரா பிடிச்சிருப்பான், உனக்கு சோறு போட்டிருப்பான், உன் காரு ஓட்டியிருப்பான், ஒளிப்பதிவாளராக இருந்திருப்பான். அவங்களெல்லாம் விஜய் கவனிக்கலன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இப்போ எங்கே இருக்குன்னு நீங்கள் காமிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இலவச பள்ளிக்கூடம் எங்காவது இருக்கா? இலவச கர்ப்பிணி கால மகப்பேறு கால மருத்துவம் எவ்வளோ சம்பளம்? 200 கோடி. இல்லை, விஜயோட அப்போது மக்கள் நல இயக்கம் அந்த இயக்கமாக தொடங்கி நிறைய உதவிகளை மக்களுக்கு செஞ்சுருக்காங்கல்ல. இல்லை, இந்த உதவி தானமா பேனா, பென்சிலு, ரப்பரு, அழிலப்பரு, 40 நோட்டு, இதான் உதவி. இல்லை, சம்பாதிக்கிற இல்லைம்மா, நான் திருப்பி கேட்க, இது அடிப்படையா இல்லையா? மருத்துவம், கல்வி. ஆமாம், அது எங்கேயாவது இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேட்குறேன். எம்ஜிஆர் எத்தனை பள்ளிக்கூடம், இலவச பள்ளிக்கூடம் சரி பார்த்து சென்னையில் தானே இருக்கீங்க, பார்க்குற பக்கம் இருக்கா? காது கேளாதார் பள்ளி, பார்வையற்றோர் பள்ளி. எம்ஜிஆர் அவர்களுமே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. வருவதுக்கு முன்பே வந்துதான் அப்புறம் ஆட்சிக்கு வராது. தப்பாக சொல்கிறீங்க. அப்படியா? ஆமாம், எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திரைப்படத்துறையில் இருந்த காலத்திலேயே அவரை நம்பித்தான் திமுக கட்சியே நடந்தது. அவரை நம்பித்தான். நீங்கள் ரிக்ஷாக்காரன் படம் நல்லா கேட்டுங்க. நீங்கள் அந்த கேள்வி இனிமேல் யார்ட்டையும் கேட்காதீங்க. ரிக்ஷாக்காரன் படம், எம்ஜிஆர் காரில் வர்றாரு, ஒரே மழை. அந்த காலத்தில் இதே கிடையாது, அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜே கிடையாது. வர்றாரு. அப்போ சைக்கிள் ரிக்ஷா இருந்தது. உங்களுக்கு சைக்கிள் ரிக்ஷா இருந்தது தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், கை ரிக்ஷா இருந்தது. மனித உட்கார வச்சு இழுத்துட்டு போவோம். அப்போது எம்ஜிஆர் வரும்போது பார்க்குறாரு, ரிக்ஷா ஓட்டி பூரா கொற்ற மலையில் நனைஞ்சிட்டு ரிக்ஷா மிதிச்சுட்டு போகிறான். அப்படியே காரில் உட்காந்து பார்க்குறாரு. அன்றைக்கி ரிக்ஷாக்காரன் படம் ஷூட்டிங், சேவியம் ஸ்டுடியோ தான் அன்றைக்கி பிரம்மாண்ட ஸ்டுடியோ. வர்றாரு, உட்காந்துட்டு மனசே சரியில்லை. மனிதன் தலைவன் எப்படி இருக்குனுங்கிற உதாரணமாக. அப்போ ப்ரொடியூசரை கூப்பிடுறாரு. அன்றைக்கி சம்பளமே எம்ஜிஆருக்கு 5 லட்ச ரூபா தான். எவ்வளவு? இன்றைக்கி யாருக்கு 5 லட்சம்? சாதாரண திரைப்படத்துறையில் ஒரு சின்ன ஆக்ட் கொடுத்தா 5 லட்ச ரூபா கொடுக்குறான். தலைவனுக்கெல்லாம் 200 கோடி. அப்போ ப்ரொடியூசரை கூப்பிட்டு எனக்கு ஒரு 1000 ரெயின் கோட்டு வேணுங்கிறார். 1000. ப்ரொடியூசர் பதறி போகிறான். ஐயா, நீங்கள் ஒரு தடவை போட்ட ரெயின் கோட்டை அடுத்த தடவை போட வேண்டாம். நான் உங்களுக்காக ஒரு 50 ரெயின் கோட் தைச்சி வச்சுருக்கேன். மழை செயற்கையாக மழை பாய வைப்பாங்க, வெயில் அடிக்கும். எல்லாம் படம் முடிய வரைக்கும் 50 ரெயின் கோட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கியா, ஒருக்கா போட்டிங்கன்னா அடுத்து தூக்கி வேறுக்கா போட்டுருவோம். இல்லை, எனக்கு 1000 வேணும், என் சம்பளத்தில் பிடிச்சிக்கங்கிறாரு. ஏன்
சம்பளத்தில். அவன் ப்ரொடியூசர் என்னையா இருந்தாலும் 1000 ரெயின் கோட் கேட்குறாரு, எல்லாத்துக்கும் ரெயின் கோட் போட போகிறாரா யார்? அந்த திரைப்பட யூனிட்டுக்காக கேட்குறாரு போல் இருக்கு. இல்லை எனக்கு 1000 வேணும். சரியா, நாளைக்கு தைச்சி கொடுத்தேன். சரி இன்றைக்கி ஷூட்டிங் வேண்டாம், வீட்டுக்கு போகணுன்னு போயிடுறாரு. அடுத்த நாள் 1000 ரெயின் கோட் ரெடியாக இருக்குது. தன்னுடைய கார்லேயே கூப்பிட்டு எல்லா ரிக்ஷா ஸ்டாண்ட்லேயும், சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்டில் போய் இந்த கார்லேயே வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துரு. அன்றைக்கி இப்போ ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி அன்றைக்கி ரிக்ஷா ஸ்டாண்ட் இருக்கும். எல்லா ரிக்ஷா ஸ்டாண்ட்லேயும் எம்ஜிஆர் வண்டி வருது. அந்த 4777 கார்லேயே வச்சு பின்னாடி வண்டி வாகனம் எல்லாம் 1000 ரெயின் கோட்டு எங்கே எல்லாம் டிஸ்பிளே பண்ணியாச்சு. சின்ன ஊர் தானம்மா இன்றைக்கி ஊர் தாண்டி போயிடுச்சு. 1000 பேருக்கு நிம்மதி. ஷூட்டிங் வச்சுக்கலாம். அடுத்த நாள் ஷூட்டிங் வராரு, எல்லாம் ரெயின் கோட்டு போட்டு நனையாமல் சைக்கிள் ரிக்ஷாவில் மிதிச்சுட்டு போகிறான். ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். அதுதான் தலைவனுக்கான தகுதி. இன்னைக்கு அந்த மாதிரி ரிக்ஷால போய் ரிக்ஷாவில் இன்றைக்கெல்லாம் ஓட்ட வேண்டியதில்லை. நீங்கள் இப்போ ஆட்டோ ரிக்ஷா வந்துருச்சு. நான் கேட்குறது திருப்பி அதே இடத்துக்கு வர்றேன். திரைப்படத்துறையை நம்பி 50,000 பேர் இருக்கான். ரஜினி இருக்கான், கமல், பல நடிகர்கள் இருந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு இலவச மருத்துவமனை யாருக்கு இல்லை? நடிகர் சங்கமே கட்டி கொடுக்கல. இப்போ ஸ்டார் ரைட் நடந்தனா சன் டிவிக்கு 50 கோடிக்கு விற்கிறான், 25 கோடிக்கு விற்கிறான். திருடி திங்கிறான். அதில் நடிகர் சங்கத்திலேருந்து பல கோடியை திருடி திங்கிறான். அந்த விஷால் பல கோடி கணக்கே இல்லைங்கிறான். நான் அங்கெல்லாம் போல தலைவனாக முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிற விஜய் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச மருத்துவமனை எங்கே நான் கேள்வி கேட்டது. பள்ளிக்கூடம் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு எங்கே கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சேர்ந்து பிள்ளைங்க படிக்குது. எல்லா திரைப்பட தொழிலாளி குடும்பம் பூரா இவர்களுக்கு இல்லை. ஆட்சிக்கு வந்தால் இப்போ அரசு மருத்துவமனைக்கு போகலாமா வேண்டாமான்னு பார்த்து போகிறது. அதாவது இப்போ தனியார் மருத்துவமனைக்கு எப்படி போகிறோமோ அது மாதிரி அரசு மருத்துவமனைக்கு போக முடியும். அந்த அளவுக்கு நான் கொண்டு வருவேன் அப்படி தானே சொல்கிறாரு. இல்லை, அதான் நீங்கள் திமுக தேர்தல் அறிக்கை 550 தேர்தல் அறிக்கை வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்க. 5 வருஷம் கழித்து திருப்பி அதையே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 505 5 கூட நடக்காது. அதே கதை தான் விஜய்க்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் இன்னும் வரவே இல்லை. அவர் செய்வாரா செய்ய மாட்டாராங்கிறது வந்தால் தானே தெரியும். ஆமாம், வந்து ஒரு 75 வயசு ஆன 80 வயசு 100 வயசு ஆன பிறகு செய்யாமல் விட்டுட்டாரியா. வருத்தப்படுவதற்கு இந்த முட்டாள் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதனால் அவரே முதலமைச்சராகுங்க. ஆட்சி வந்த பிறகு ஆதவர்ஜன் அதை செய்கிறாரா, கள்ளலாட்டி எதை அடிக்கிறாரா, இதெல்லாம் பார்த்துட்டு ஏமாற்றிட்டாரியா. இதுதான் இந்த மக்களுடைய இயல்பு நிலை. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.